கடந்த 28 ஆண்டுகளாக நீங்கள் ஒளிப்பதிவாளராக இருக்கீங்க. இந்த 28 ஆண்டுகளில் ஒளிப்பதிவு துறையில் பார்த்தீங்கன்னா பல எக்யூப்மெண்ட்டு வந்துருச்சு. இதெல்லாம் சரியாக பயன்படுத்துகிறோமா நம்ம? 100%. என்னென்னா நான் வந்து ஒரு 28 வருஷம் சஸ்டெயின் பண்ணியிருக்கேன்னா, இப்போ என் கூட ட்ராவல் ஆகும் நிறைய பேர் 5 வருஷத்தில் போயிருக்காங்க, 10 வருஷத்தில் ஃபீல்ட் அவுட் ஆகியிருக்காங்க, 15 வருஷத்தில் போயிருக்காங்க. ஸோ வாட் ஐ மென்ட் டு சே, இன்றைக்கி ஹாலிவுட்டில் பாருங்கள் நீங்கள் 65, 75 இயர்ஸ் கூட சினிமாட்டோகிராஃபர்ஸ், ரோஜர் டீக்கின்ஸு, யானோஸ் காமென்ஸ்கி, அப்புறம் லாட் ஆஃப் பிரிட்டிஷ் சினிமாட்டோகிராஃபர்ஸ்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து இன்றைக்கும் வந்து கொடி கட்டி பறக்கிறாங்கன்னா வந்து தே ஆர் கோயிங் டெக்னாலஜியும். சினிமா வந்து ஒரு ஆர்ட் சார், பட் டெக்னாலஜியை மாஸ்டர் பண்ணணும். என்னோடய சக்ஸஸ்க்கு நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, ஐ கோ வித் டெக்னாலஜி. டெக்னாலஜியை ஒன்ஸ் நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட்லேயே எல்லாத்தையும் பண்ணிட்டு போகலாம். க்ரியேஷன் ப்ளஸ் டெக்னாலஜி போயிட்டுருக்கோம். அண்டு அப்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. புது புது கேட்ஜெட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ நான் சொன்ன ரோபோ வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் ப்ரீவியூஸ்ன்றதை பண்ணோம். அப்போ ப்ரீவியூஸ் பண்ணலன்னா நீங்கள் வழக்கம் போல் என்ன பண்ணுவீங்க, லொக்கேஷனில் போய்ட்டு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் 33 நாள் எடுத்தாங்க சார். அடுத்த இந்த ஆக்ஷன் பண்ணால் 60 நாள் ஆயிருக்கும். 11 டேஸில் முடித்தோம். ரீசன், அந்த டெக்னாலஜியை ஹாலிவுட்டில் என்ன பண்ணுறாங்களோ யூஸ் பண்ணோம். ஷார்ட் டிவிஷன்லாம் வந்து பண்ணிவிட்டு ப்ரீவியஸில் வந்து அதை க்ரியேட் பண்ணிட்டு இன்றைக்கி செட்டுக்கு வந்தால் இந்த இடத்துல ஒரு கார் இருக்குது, ஒரு வெயிட் ட்ராப் பண்ணணும் அப்படின்னா இந்த கேமரா வந்து இந்த இடத்துல லோ ஆங்கிள் இருக்குன்னு டிசைன். இது வந்து இங்கே ஒரு கேமரா வைக்கிறது, திரும்பி போய் இன்னொரு ஆங்கிள் எடுக்கிறது, அந்த ஆங்கிள்லாம் கிடையாது. நீங்கள் வந்து பிஃபோர் ஷூட்டிங் இட்ஸ் யூ டிசைடட் திஸ் இஸ் மை ஆங்கிள்ன்ட்டு அந்த ஆங்கிளை வச்சு தான் ஷூட் பண்ணுறீங்க. டைம் சேவ், மணி சேவ், அண்ட் யூ கெட் த பெஸ்ட் பாசிபிள் ஆங்கிள். அந்த மாதிரி ஒரு விஷயத்துலையும் இப்போ கேமராவில் எடுத்திங்கன்னா, ஓகே நம்ம இன்றைக்கி ஹாலிவுட்டில் என்ன யூஸ் பண்ணுறாங்க அதான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி என்ன ஹாலிவுட் லைட் இப்போ எனக்கு இல்லைன்னா ஹைதராபாத்தில் இமீடியட்டாக நான் ஐ கால் த அவுட்டர் ஒன்று கை தாயர் சினியா, எனக்கு வந்து இந்த மாதிரி வேணும், ஸ்கை பேனல்ஸ் வேணும்னா ஸ்கை பேனல் வந்து, இல்லை ஸ்கை பேனலுக்கு பதில் இப்போ வந்து வோர்டெக்ஸ் லைட் வந்திருக்கு, இதில் கலர் டெம்பரேச்சர் ஆல்ட்ரு பண்ணலாம், பிரைட்னஸ் டிம் பண்ணலாம், யூ கேன் ப்ரோக்ராம் வித்ன்னு சொல்லுவான். ஆக்சுவலி இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். ரோபோவில் வந்து அந்த டிஎம்எக்ஸ் போர்ட்ஸ் நான் தான் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் பிகேம் வெரி ஃபேமஸ். ஏன்னா லைட்ஸ் எல்லாத்தையும் கன்சோலில் கம்ப்யூட்டரில் போட்டு நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறது. இல்லைனா ஒரு வாட்டியும் லைட் மேன் கோடாவில் ஏறுறது, டில் டவுன் டில்டர் பண்ணுறது ஒரு ஷாட்டுக்கும் தேவையில்லை. ஒன்ஸ் நீங்கள் லைட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பிரைட்னஸ் லெவல் எவ்ரிதிங் யூ கேன் ப்ளே வித் யுவர் கம்ப்யூட்டர். அந்த படத்தில் ஆரம்பித்து மகேஷ் பாபு 1 நினைக்கிறதுல ஃபுல் டைம் யூஸ் பண்ணேன். இப்போ இன்னும் எல்லா படங்களையும் ஐ எம் யூஸிங் தட். அது வந்து நம்ம ஸ்பீடே ப்ரொடக்ஷனுக்கும் வந்து பெரிய பெனிஃபிஷியலாக இருக்குது.